இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுபத்ரா, இசைய கோயிலுக்கு கிளம்ப சொன்னியே, எந்த கோயிலுக்கு போறீங்க? பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தான் போறோம். இன்னைக்கு இசை பேர்ல அங்க கர்ப்ப ரக்ஷாம்பிகை பூஜை பண்ணலான்னு இருக்க அத்தை. ஓ, அக்கா என்னக்கா அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. என்னவோ பண்ணிட்டு போறாங்க, விடு. நமக்கு என்ன வந்தது? கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜையா? அப்படின்னா என்ன, எனக்கு வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. என்னங்க, இந்த பூஜைய விசேஷமா கர்ப்பிணி பெண்களுக்கு தான் பண்ணுவாங்க. ஓ, இத செஞ்சா வயித்துல வளர்ற புள்ள ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா. பிரசவமும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவமா நடக்கும்னு ஐதீகம் இருக்குங்க. அது சரி. இந்த நேரத்துல இசைய கோயிலுக்கு கூட்டு போறது நல்லதா? கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் இசைய நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இவ மாசமா இருக்கிற மாதிரி டிராமா போட்டாலும் போட்டா எங்க அண்ணன் கூட எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பாத்தியா? அக்கா, நம்மள பொறுத்த வரைக்கும் இசை பண்றதுதான் பெர்ஃபார்மன்ஸ். மாமாவுக்கு தான் உண்மை தெரியாதே, அப்போ அவங்க அப்படித்தானே ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுல எனக்கு புரியுது ஸ்ரீஜா. ஆனா இல்லாத புள்ளைக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றத பார்த்தாதான் எனக்கு கடுப்பா வருது. இவ எத்தனை நாளைக்கு இல்லாத கர்ப்பத்தை இப்படி மறைக்க முடியும்? அக்கா, இதெல்லாம் பார்த்து நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? ஆக்சுவலா நம்ம சந்தோஷம் தான் படணும். அத்தை 24 மணி நேரமும் இசையோட வயித்துல வளர குழந்தைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு நாள் அங்க ஒண்ணுமே இல்லைன்னு உண்மை தெரிய வரும்போது எல்லாரும் காத்து போன பலூன் மாதிரி ஆக போறாங்க பாருங்க. அப்படியா சொல்ற? அக்கா, ஆரம்பத்திலே வெடிக்கிற உண்மையை விட பெருசா வளர்ந்து வெடிக்கிற பொய்க்கு தான் சத்தம் எப்பவுமே பெருசா இருக்கும். கரெக்ட் தான். இசை, டைம் ஆச்சு. நீ சீக்கிரம் ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நம்ம கிளம்பலாம். சரிங்க அத்தை. என்னாச்சு? ஏய் இசை, இசை என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா வர? அத்தை என்ன கோவிலுக்கு கூப்பிட்டிருக்காங்க விஷால். நீ தான் கோவில்னு சொன்னதா ஹாப்பியா கிளம்பிருவியா, அப்புறம் ஏன் டல்லா இருக்க? ஐயோ, டல் ஆகாம என்ன பண்ண சொல்ற? அத்தை அவங்களோட பேர குழந்தைக்காக பூஜை பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அதுக்காக என்ன கிளம்பி வர சொல்லிருக்காங்க. என்ன இசை, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? வர்ஷினியோட நல்லதுக்காக ஒரு பொய்ய சொல்லிட்ட. சொன்ன பொய் சில வேலைகளை செய்யத்தானே செய்யும். நாம தான் எல்லாத்துலயுமே பொறுமையா இருக்கணும். இல்ல விஷால், என் வயித்துல இப்ப குழந்தையே இல்லாத போது நான் எப்படி இந்த பூஜையில உட்கார முடியும்? அட்லீஸ்ட் என் தங்கச்சி இந்த பூஜையை பண்ணாலாவது அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நல்லா இருக்கும். அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு அவ இந்த பூஜையை பண்ணாதான் சரியா இருக்கும். எனக்கு அந்த ஆதங்கம் தான் விஷால், வேற எதுவும் இல்ல. இப்ப என்ன பண்றது இசை? சில நேரம் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். அதான் நல்லதும் கூட. நீ போ, முதல்ல கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வா. அப்போ என் ஃபீலிங்ஸே உனக்கு புரிய மாட்டேங்குது இல்ல?